இந்த படத்தோட முக்கிய பலமே படத்தோட வசனங்கள் தான் சொல்ல முடியும். வசனங்கள் எல்லாமே டாப் டக்கரா இருந்துச்சு. அதே மாரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர இன்ட்ரோல் சீன்லாம் பிளாஸ்ட்ன்னே சொல்லலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டூ கதையும் படமும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா மற்றும் ஸ்ரீலீலா இவங்களோட நடிப்புல சுதா அவர்களோட இயக்கத்துல ஜிவி பிரகாஷ் இசையமைத்து வெளிவந்திருக்க பராசக்தி படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு, எந்தெந்த விஷயங்கள்லாம் நல்லா இல்ல அப்படிங்கிற என்னுடைய ஒப்பீனியன இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். இந்த படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, படம் 1959லேருந்து 64 காலகட்டத்தில தமிழ்நாட்டில நடந்த இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்த பத்தி தான் பேசுது. இதுல மாணவர்கள் அமைப்பு நடத்திய போராட்டம் தான் மெயின் கதைக்களமாவே இருக்கும். நம்ம தமிழர்கள் இந்தி திணிப்புக்கு எதிராக எப்படியெல்லாம் பாடுபட்டிருக்காங்க, அவங்களோட வரிகள்லாம் எவ்வளோ பெருசா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த படத்துல கொண்டு காமிச்ச விதத்துல அதுக்கு மிகப்பெரிய பாராட்டை தெரிவிக்கலாம். இப்படி ஒரு மொழிப்போர் பத்தின படத்தை எடுத்ததுக்கு அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள்னு சொல்லலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டெக்னிக்கல் வைஸ் பார்க்குறப்போ படத்தோட சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி காஸ்டியூம் எல்லாமே கச்சிதமாக பொருந்திருந்துச்சு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் காஸ்டியூமும் படத்தில் பார்க்குறப்போ இன்னும் இம்பர்வைஸாக தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து படத்துக்கு பிஜிஎம்மே ஒரு மிகப்பெரிய பலன்னே சொல்லலாம். இந்த படத்தில் காஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை கச்சிதமாக நடித்து முடிச்சிருக்காங்க. படத்தில் பார்க்குறப்ப எல்லாமே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் மாதிரி தான் இருந்துச்சு. ஆல்ரெடி இதே மாதிரி நடிச்சிருக்காங்களே அப்படின்ற ஃபீல் எந்த ஒரு ஆக்டரை பார்க்குறப்போ ஆக்ட்ரஸ் பார்க்குறப்போ தெரியவே இல்லை. ஒரு எல்லாத்தையும் பார்க்குறப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக்கில் நடித்த ஃபீல் தான் கிடச்சி. இப்போ படத்தில் மிகப்பெரிய பலம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வசனங்கள் மட்டும்தான். இந்த படத்தை நல்லா தூக்கி நிப்பாட்டுறதே வசனம் தான். ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு இடத்துல வர்றப்போ அது டாப் டக்கராக இருந்துச்சு. வர்ற வசனங்கள் எல்லாமே ஒரு க்ளூஸ்பம் மூமெண்ட்ஸ் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கருப்பு கொடி காட்டினா மட்டும்தான்டா கைது பண்ணுவீங்க, எங்கள் தலைமுடியில் இருக்க மயிரே கருப்பு தான், அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற வசனமாக இருக்கட்டும். ஜெயமரி எஸ்கே பார்த்துட்டு ஒன்று சொல்லுவாப்புல, இப்போ எங்களை அழிச்சு அப்படின்னா நாங்கள் நாளைக்கே திரும்பி வருவோம் அப்படின்னோடனேவும், உங்களுக்கு எதிராக போராடுறதுக்கு என் பேரம்பேத்தி எல்லாமே வரும் அப்படிங்கிற வசனமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஜெயமரி ஒன்று சொல்லுவாப்புல, இப்போ இவங்களை காப்பாற்றி என்ன நீ செவாலியர் அவார்டாக வாங்க போகிற அப்படிங்கிற வசனமாக இருக்கட்டும். நீ போராடணும் அப்படின்னா டெல்லிக்கு போய் போராடு அப்படின்னோடனேவும், அப்போ சிதம்பரம் என்ன சைனாவிலையா இருக்குது அப்படிங்கிற வசனமாக இருக்கட்டும். குறிப்பாக படத்தோட கிளைமேக்ஸில் அண்ணா பேசுகிற வசனம் ஒரு மாதிரி க்ளூஸ்பமான மூமெண்ட்ஸ் கொடுத்து, அது என்ன வசனம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 10 ரயில் பெட்டியை எரிச்சாங்க அப்படின்னா அதை நம்ம திரும்ப பெற்றுக்கலாம், ஆனால் இதே மாணவர்களோட உயிருக்கு ஏதாவது ஒன்று ஆபத்து ஆச்சு அப்படின்னா அதை நம்மளால் திரும்ப பெறவே முடியாது, மாணவர்களோட உயிர் தான் முக்கியம் அப்படிங்கிற வசனமாக இருக்கட்டும். இப்படி படத்தில் நிறைய இடத்துல வர்ற வசனங்கள் எல்லாமே தெரியாவே இருந்துச்சு. படத்தில் சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா, ஸ்ரீலீலா இவங்களோட ஒவ்வொரு பாத்திரத்தையுமே தனித்தனியாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே நல்லாவே இருக்குது. இந்த படத்தில் ஜெயம் ரவியோட ஆக்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். ஒரு வில்லனை பார்த்தோம் அப்படின்னா கடுப்பாகும்ல, யாரா இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு எரிச்சல் விட்டுற மாதிரி ஒரு கதாபாத்திரம் நடித்தோம் அப்படின்னா அதுவே மிகப்பெரிய கிட்டு அப்படின்ற மாதிரி. அதுக்கு எடுத்துக்காட்டாக ஜெயம் ரவியோட கதாபாத்திரத்தை சொல்லலாம். அவரோட மேனரிசம் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. அதர்வாவோட ஆக்டிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த படத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் ரோலில் தான் நடிச்சிருக்காரு. அவரோட நடிப்புமே நல்லாவே இருந்துச்சு. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பாட்டி கேட்பாங்க, என்னடா நீ கேட்டோடனே சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அப்படின்னோடனே, நான் சத்தியம் பண்ண கொடுத்தது உண்மை தான், ஆனால் எங்கள் அண்ணன் என்னை முதையாக கட்டி பிடிச்சிருக்கா அப்படின்ற அந்த வசனமாக இருக்கட்டும். அதுக்கடுத்து போராட்ட குழுவை ஒருங்கிணைச்சு போராடுற இதுக்கு தலைமை தங்கி போடுறது, இது எல்லாமே சிறப்பாகவே நடிச்சிருப்பாப்புல. அவரோட இன்ட்ரோ சீனையும் தெரியா இருக்கும். அவரோட காலேஜ் ஹாஸ்டலில் ஒரு ஹிந்தி படம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஹிந்தி படத்தை நிப்பாட்டிட்டு தமிழ் படமான பராசக்தியை போட்டோன்னே இந்த படத்தில் இருக்க வசனத்தை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு போகிற சீன் எல்லாமே படத்தில் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தில் சிவகார்த்திகேயன், அதர்வா இவங்களுக்கு உண்டான எமோஷனல், அண்ணன் தம்பி பாசத்துக்கு உண்டான எமோஷனல் நல்லாவே ஒர்க் அவுட்டும் ஆயிருச்சுன்னு தான் சொல்ல முடியும். இப்போ ஸ்ரீலீலா அவங்கள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க இந்த படத்தில் த்ரூ அவுட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே இந்த படத்தில் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கொடுக்கப்பட்ட கேரக்டரை அவங்க ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சில இடத்துல இவங்களோட கேரக்டரை வச்சு காமெடி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருக்காங்க. அது ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆனாலும் ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி ஃபீல் இருந்துச்சு. இவங்க பேசுகிற ஒரு வசனமேவும் அதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதாவது கொல்டிக்கெலாம் என்ன தெரியும், உனக்குலாம் என்ன தமிழ் உணர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவங்க இருந்துட்டு சொல்லுவாங்க, நான் இந்த தமிழ்நாட்டில் தான் பிறந்தேன் வளர்ந்தேன், நாளைக்கு தமிழ் மொழியை தவிர்த்து தெலுங்கு மொழி தான் ஆட்சி மொழியாக வரப்போகுது, தெலுங்கு தான் முதன்மையான மொழின்னு சொன்னா அப்படின்னா அதுக்கு எதிராகவும் போராடுற குவாலிட்டியாக நானாக தான் இருப்பேன் அப்படின்ற வசனம் எல்லாமே இந்த படத்துக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அவங்களோட நடிப்புமே நல்லாவே தான் நடிச்சிருந்தாங்க. இப்போ எஸ்கேவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது நான் வரைக்கும் இவர் நல்ல ஒரு ரொமான்டிக்கான சாக்லேட் பாய் ஆளுப்பா, காமெடி எல்லாமே நல்லா பண்ணுவாப்புல. படத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு வைப் செட் ஆகும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்குது பார்த்தீங்களா. அது அமரன் படத்துக்கு அப்புறம் கொஞ்சம் மாறி இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி காமெடி காட்சிகளாக இருக்கட்டும், அண்ணன் தம்பிக்கு உண்டான எமோஷனலாக இருக்கட்டும், இதில் எல்லாமே சூப்பராகவே நடிச்சிருப்பாப்புல. புறநாட்டுப்படை அப்படிங்கிற மாணவர் அமைப்புக்கு தலைவனாக தாங்கி நடிச்சிருப்பாப்புல. இவர் சொல்கிற ஒவ்வொரு வசனமாக இருக்கட்டும், எந்த ஒரு இன்டர்வியூ சீன் அட்டன் பண்ண போவார், அந்த
சீனில் வர்ற காட்சிகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் சித்தரிக்கப்பட்டவேன்னு போட்டது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் டெல்லியில் போய் போராடுற சீனாக இருக்கட்டும், அதுக்கடுத்து பொள்ளாச்சியில் நடக்கிற சீக்வன்ஸாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே பட்டையை கிளப்பியிருப்பாப்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போது இந்த படத்தில் சப்போர்ட்டிங் ரோலில் நடித்தவங்க எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் எல்லாத்தையுமே கச்சிதமாக தான் நடிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு அண்ணா கேரக்டரில் நடித்த சேத்தன் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்திரா காந்தி ரோலில் நடித்தவங்களாகட்டும், அப்போதைய முதலமைச்சர் ரோலில் நடித்தவங்களாகட்டும், இப்படி பல கேரக்டரில் நடித்தவங்க எல்லாத்தையுமே அவங்களோட லுக்கிலேக்க வந்து அப்படியே கொஞ்சம் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியும் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே படத்துக்கு நல்லாவே ஒர்க் அவுட்டும் ஆயிருந்துச்சு. இப்போ இந்த படத்தில் வந்து கெஸ்ட் ரோலும் பண்ணியிருக்காங்க. அந்த கெஸ்ட் ரோலில் நடித்த நடிகர்களும் நல்லாவே தான் நடிச்சிருக்காங்க. சரி, இந்த படத்துக்கு இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கா, அப்போ படம் வந்து டாப்பான படமாச்சே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறப்பவும் இந்த படத்துலையுமே குறைகள்ன்றது இருக்க தான் செய்யுது. இந்த படத்தோட முதல் பாதியிலே வந்து தேவையில்லாமல் காதல் காட்சிகள் அதிகமாக வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி காதல் பாடல்கள் எல்லாமே இருந்துக்கிறதுனால அதை கட் பண்ணி தூக்கி எறிஞ்சாலுமே படத்துக்கு எந்தவித பாதிப்புமே ஏற்பட போகிறதில்ல. இதெல்லாம் வச்சனால கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருக்க படம் வந்து ட்ரையாக போகிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யும். இதுக்கு பதிலாக வந்து இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தை வந்து இன்னும் டீட்டெயிலாக இதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது சூப்பராகவே இருக்கும். நான் ஏன் டீட்டெயிலாக சொல்லியிருந்தா சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா, படத்தோட ஆரம்பத்திலேயும் சிவகார்த்திகேயன் பொன்னாற்றுப்படை அப்படிங்கிற மாணவ அமைப்பிலிருந்து தான் ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கிறாப்புல. அவர் எப்படி இதுக்குள்ளே வந்தார் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சிருந்தாங்க அப்படின்னா படத்துக்கு மேலும் சிறப்பாக கூட்டியிருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து நடக்கிற இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை, மதராசி, அதுக்கப்புறம் சிதம்பரம், இந்த 3 ஏரியாக்குள்ள நடக்கும். கடைசியில் வந்து பொள்ளாச்சியில் நடக்கும். இப்போது நடக்கிற கதைக்களம் வந்து மதுரையில் நடந்துக்கிட்டு இருக்கா, சிதம்பரத்தில் நடக்குதா, இல்லை மெட்ராஸில் நடக்குதா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஓரத்தில் போட்டுகிட்டே வந்தாலுமே சைடில் இது இந்த இடம் இது இந்த இடம்னு போட்டு வந்தாலும் அது எல்லாத்தையும் இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ இது எங்கே நடக்குது, சென்னையில் நடக்குதா இல்லை மதுரையில் தான் இது நடக்குதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து படம் பார்க்குறவங்களுக்கு ஏற்பட தான் செய்யும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ரோல் வந்து நல்லாவே இருக்கும். வர்ற சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் இந்த படத்தை வந்து கிளைமேக்ஸ் முடிகிற வரைக்கும் படமாக பார்த்துட்டு அந்த எண்டு கார்டு பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இன்னும் தெளிவாக புரியும். ஒருவேளை இவங்க அதை பார்க்காம விட்டுட்டு எண்டு கார்டு போகிறதுக்கு முன்னாடி படம் முடிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ஏன் இவன் வந்தான் இவன் ஏன் வந்தான் அப்படிங்கிறது புரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு எஸ்கே படம், அதனால் ஒரு ஜாலியான வைப்பில் வந்து நம்ம படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி படம் பார்க்க வர்றவங்களுக்கும் ஏமாற்றங்கள் மிஞ்சுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்தி திணிப்பு போராட்டத்தை பற்றி எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் படம் பார்க்குறவங்களுக்கு படத்தை இந்தி திணிப்புக்கு ஆர்வம் சொல்கிறாங்களா எதிர்ப்பாக சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் புரிகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மின்னு தான் தோணுச்சு. மொத்தத்தில் இந்த பராசக்தி படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான படம். படத்தில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, ஒரு படமாக பார்த்துட்டு வெளியே வர்றப்போ ஏதோ ஒன்று வந்து படத்தில் மிஸ் ஆகுதுப்பா அப்படிங்கிற ஃபீலிங் கொடுக்க தான் செய்யும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா அதோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கதையும் படம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கின்ற நம்பிக்கையோட அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.